உங்கள் தந்தி டிவியின் அடுத்த அதிரடி. இப்போ வந்து தாவேக்கா வந்து அவங்க கட்சி அறிவிச்ச போது நீங்க ஆதரவு தந்தீங்க, ஆனா இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. டிஎம்கே கவர்மெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ்லயே உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம்ஸ் நீங்க சாப்பிடும்போது அந்த ஆமக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? இப்போ நடிகர் ரஜினிகாந்தோட அரசியல் வருகையை கடுமையா எதிர்த்தீங்க. ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை வீட்டுல சந்திச்சு 1 மணி நேரம் அரசியல் பேசுனீங்க. எதற்காக இந்த மாற்றம்? தங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடுபவர்கள் எனக்கானவர்கள் அல்ல. தங்களுக்கான தலைவர்களை போராட்ட களத்தில் தேடுபவர்கள் எவரோ அவர்தான் எனக்கானவர். தலைவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும் புதிய களம். தந்தி டிவி பிரஸ் மீட் இன்று இரவு 7:30 மணிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் மாஃபிக் பாய். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்கோம். நேற்று நவம்பர் 20 ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனம் போல் அவங்க வந்து இன்டர்நெட்டில் 18 வயது முதல் 40 வயதுக்குள்ளே உள்ள இளைஞர்கள்ட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் ஆளுமை மிக்க தலைவர் யார் அப்படின்னு. அதில் வந்து யார் முதலிடம் பிடிச்சிருக்காருன்னா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. 2வது இடத்தை யார் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை சீமான் அவர்களிடம் சவால் விட்ட தலைவர், சவால் விட்டு அதுக்கு பல்பு வாங்கிய தலைவர்னு கூட சொல்லலாம். ஏன்னா 24க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுங்கண்ணா அப்படின்லாம் சொன்னார். அண்ணன் சொன்னார், அந்த தேர்தலுக்கு அப்புறம் முதல்ல நீ தலைவராக இருக்கியான்னு பாரு தம்பி அப்படின்றாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. இதுல எது நடந்ததுன்னா நம்ம அண்ணன் சொன்னது நடந்தது. இவர் தீர்க்கதரிசியின் பேரன் இல்ல, நம்மளே ஐயா முத்துராமலிங்க தேவருடைய பேரை அப்புறம் தீர்க்கதரிசியா தானே இருப்பாரு. ஏன்னா தீர்க்க பார்த்தேன் நான் ஆளுமை மிக்க சிறந்த தலைவர்கள்ல அண்ணனுக்கு இது கொடுத்துருக்காங்க. அது ஒரு தனியார் கருத்து கணிப்பு போல. நிறுவன தலைவர் சமரன் அப்படிங்கிறவர் தான் அதை எடுத்து நடத்துறாரு. அதுல இதுக்கு முன்னாடி பல விருதுகள் கருத்து கணிப்புகள்லாம் அவங்க அந்த நிறுவனத்தின் சார்பாக பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதில் வந்து தலைவர்களுக்கு கௌரவம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் அண்ணன் சீமானுக்கு சிறந்த ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிறதுல முதலிடம் கொடுத்து இன்னொரு கருத்து கணிப்பு கூட எடுத்து வச்சிருக்காங்க போல. அதில் தேடும்போது பார்த்ததுல தேர்தலுக்கு உண்டான கருத்து சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார், சிறந்த முதல்வர் யார் அப்படின்னா அது டிசம்பர் மாதம் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அண்ணனை பற்றி வந்து உலக நாடுகளே உற்று பார்த்துக்கிட்டு இருக்க போகும்போது ஒரு தனியார் கம்பெனி வந்து அண்ணனுக்கு வந்து முதலிடம் கொடுக்கறதுல ஒரு பெரிய வியப்பு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இந்த கருத்து கணிப்பு இந்த விருதுகளை காட்டிலும் மக்கள் மனதில் மக்கள்கிட்ட ஒரு விருது வாங்கிட்டார், அவ்வளோதான். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்மளுடைய வெற்றி, அதுதான் சிரமமும் கூட. சாட்டை துறைமுகம் கூட ஒரு மேடையில் பேசியிருப்பார். சீமான் வந்து எப்போ இந்த தமிழ் தேசிய அரசியலை பொதுவெளியில் கொண்டு வந்து ஏன்னா இந்த தேர்தல் அரசியலில் மக்களிடத்தில் ஒரு இத்தனை சதவீத வாக்கை வாங்கிட்டாரோ அப்போவே அவருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. இன்னும் அதிகாரம் மட்டும்தான் கைக்கு வர்றதுக்கு தாமதமாக இருக்குது. அந்த வகையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்றைக்குமே மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஜனங்களின் நாயகன் தான். ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் கொடுத்தது மாதிரி இவர் ஜனங்களின் நாயகன் தான் அவர் மெய்யாலுமே. இப்போ அதில் வந்து அண்ணாமலைக்கு 2வது இடம் கொடுத்தாங்கல்ல. நம்ம அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்க போகும்போதே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு போட்டியாக இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் அண்ணாமலை. சீமான் ஒரு இளைஞன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன். அதே மாதிரி ஒரு இளைஞனை கொண்டு வந்து அதுலேயும் கூடுதலாக அவர் டிஎஸ்பியாக இருக்கிறவரை டிஎஸ்பி தானே ஒரு எஸ்பி அவரை வந்து கொண்டு வந்து நிறுத்தி இளைஞர்களினுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக வேண்டி தான் கொண்டு வந்தார். அண்ணன் கல்லூரியில் போய் பேசினார்னா இவரும் கல்லூரியில் போய் பேசுவார். அண்ணனுக்கு ஒரு பாடல் வெளியிட்டாங்கன்னா இவருக்கு ஒரு பாடல் வெளியிட்டிருப்பாங்க. இப்படி சீமான் என்னதை தான் செய்கிறாரோ, சீமான் எப்படி வந்து அண்ணன் தம்பிகள்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து உறவு சொல்லி பேசுவாரோ அதே மாதிரி சொல்லுங்கண்ணா அந்த அண்ணா இந்த அண்ணான்னு சொல்லிட்டு இவரும் பேசுவார். அப்படியே முழுக்க சீமானை காப்பி அடித்தவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்கல்ல, காப்பி அடித்ததுனால எப்படி ஒரு மாணவன் பாஸ் ஆகுவானோ பரீட்சையில், அது மாதிரி மார்க்கை ஒட்டியே காப்பி அடித்தவன் எடுப்பாங்கிறது தான் எடுக்குங்க மாதிரி நல்ல அரசியல் செய்கிற ஒரு தலைவனை அப்படியே காப்பி அடித்ததுனால அண்ணாமலைக்கு 2வது இடம், சீமானுக்கு முதல் இடம் கிடைச்சிருக்குது. அந்த வகையில் வந்து அவங்க அதை கருத்து கணிப்பில் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால், களத்தில் நின்று தனக்கு வரக்கூடிய எதிர்ப்புத்தன்மையை எப்படி சகிப்புத்தன்மையோடு அதை ஏற்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, எப்படி அதை கொண்டு போகிறாங்கங்கிறதில் பொறுத்து மக்கள் மத்தியில் உள்ள பொது போராட்டங்களில் நடத்துறதுகளில் பொறுத்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த வகையில் அவங்கள செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்மளால் மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் முதலிடம் வந்திருக்கு. இல்லை, சில இளைஞர்கள் அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்கள் வந்து எப்படியா விஜய்க்கு பின்னாடி போய் கூட்டம் நிற்கிறாங்களோ அது மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. அது தெரிஞ்சு நிற்கிறாங்களா தெரியாமல் நிற்கிறாங்களான்னு அது நமக்கு தெரியல. ஆக மொத்தம் ஒரு நம்பிக்கையாக ஒரு எஸ்பி வர்றாரு அப்படின்னு நம்மளே ஒரு வயசில் வந்து ஐயா சகாயம் அவர்களை கூட நம்ம எதிர்பார்த்தோம். அவர் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி,
அவர் மாதிரியான அரசியல் தலைவர்கள் உருவானாங்கன்னா இந்த நாடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். அது மாதிரி எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு வயசில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தான். ஆனால் அந்த தலைவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவர்களுடைய வழிகாட்டுதல் சரியானது, அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் சரியானதுங்கிறது வந்து எப்போ புரியும் அப்படின்னா தான் நான் மாறுபடுறேன். அதாவது இப்போ சகாயம் ஐயாவும் கலெக்டராக இருந்தவங்க தான், உலகத்தின் ஒரு மாவட்டத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தவங்க தான். இவரும் 2ஆம் நிலை அதிகாரமான சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவங்க தான். ஆனால் அவங்க எடுத்து சுமந்த அரசியல் ஒன்று இருக்குல்ல, இவர் பிஜேபி அரசியல் எடுத்து சுமக்கிறாரு, அது மக்களால் வெறுக்கப்பட்ட அரசியல். அவர் ஐயா சகாயம் வந்து ஏழ்மை, நேர்மை, உண்மை, நாணயம், நீதி அப்படின்ட்டு எடுத்து சுமந்தாரு, அதனால அவர் பேசப்பட்டார். இப்போ இவருமே அண்ணன் அண்ணாமலையுமே பிஜேபி கருத்து சித்தாந்தத்தை இல்லாமல் ஒரு மாற்று சித்தாந்தத்தை எடுத்து அவர் செயல்பட்டாருன்னா அவருக்கு உண்டான மக்கள் ஆதரவு கொடுக்க தான் செய்வாங்க. அந்த எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த எடுத்து சுமக்கிற கொள்கை வந்து அறிவற்ற கொள்கையாக இருந்தால் ஏற்க மாட்டாங்க மக்கள். அதான் அங்கே உள்ள சிக்கல். நிறைய பேருக்கு வந்து பிஜேபியினுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பிஜேபியை நிறைய இடங்கள்ல வந்து வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கும் நாங்கள் இது செய்கிறோம் இல்லை, அவங்களோட எதிர்ப்பு தானே. அவங்க இப்போ அவங்க வந்து இந்த நாட்டில் உள்ள இந்த இந்தியாவினுடைய ஜனநாயக நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களை எதிர்ப்பதை தவிர பாஜகவுக்கு வேற அரசியல் யுக்தி இல்லை. ஆமாம் ஆமாம். அப்போ அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய உணவு முறை, அவங்களுடைய வணக்கம் வழிபாடு முறை, அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள், அது போக அவங்களை சார்ந்திருக்கக்கூடிய பிற சுய சார்பற்ற மாநிலங்கள், காஷ்மீர் அந்த மாதிரி போன்ற மாநிலங்கள், இவங்களை தான் அவங்க அரசியல் படுத்துறாங்க. பிஜேபியினுடைய உயிர் நாடி சித்தாந்தம் அப்படின்னா இது இந்து நாடு, அகண்ட பாரதம், இன்னொருபடி பசுமாடு, மத அரசியல். ஆமாம், இன்னொருபடி மேலே போனால் இஸ்லாமியர்கள், இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுறோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்கண்டா இங்கே பிஜேபி கட்சியே இருக்காது. ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர இஸ்லாமியர்கள் யாரை பத்தி பேச போறாங்க, எதை பத்தி அரசியல் தெரியாது. இல்ல எல்லா இஸ்லாமியர்களும் நாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் நாங்க மதம் மாறுறோம் அப்படின்னு இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் மதம் மாறினாங்கன்னா பிஜேபி அரசியல் கட்சியாவே இருக்காது. அரசியல் வந்து இந்த உலகம் எவ்வளவு, இந்த அண்டம் எவ்வளவு பெரிய அண்டம், இதுல வந்து எவ்வளவு பெரிய சித்தாந்தங்கள் வந்து வெற்றி பெற்று இருக்கு, எவ்வளவு பெரிய சித்தாந்தங்கள் தோல்விட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய சித்தாந்தங்கள் வந்து சரிஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரியான அரசியல் எல்லாம் முன்னெடுத்து செல்லாம, மக்கள் மேல அரசியலை செல்லாம ஒரு மதவாத அரசியலை எடுத்து செல்ல போகும்போது அதை யார் தூக்கிட்டு வந்தாலும் சரிதான், அதை ரஜினி தூக்கிட்டு வந்தாலும் சரிதான், அல்லது விஜய் தூக்கிட்டு வந்தாலும் சரிதான், யார் தூக்கிட்டு வந்தாலும் மக்களிடையே வந்து வெறுப்பு. இப்போ சமீபத்தில் நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன், அண்ணன் ஐயா வைகோ அவர்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்த மல்லை சத்யா ஒரு அருமையான ஒரு பெயர்ல தலைப்புல வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பாத்தீங்களா, திராவிட வெற்றி கழகம். இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் மாதிரி நாம் திராவிடர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. இல்ல அப்படி இல்ல, அதாவது இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறது விஜய் ஆரம்பிக்கிறதுக்கும் திராவிட வெற்றி கழகம் மல்லை சத்யா ஆரம்பிக்கிறதுக்கும் உண்டான வீச்சு பரமாறு இருக்கும். மல்லை சத்யானுடைய அரசியல் பாரம்பரியம் வந்து 55 நாள திராவிட பாரம்பரியத்துல இருந்து ஒரு கட்சியினுடைய கட்சி தலைவருக்கு அடுத்த கட்ட நிலையில இருந்து அந்த கட்சி வழிநடத்தி சென்றவர். அவருக்கு வரலாறு தெரியும், அவருக்கு கொள்கை திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தம்னா என்னன்னு தெரியும், திராவிடர்கள் தெரியும், திராவிட தேசம் தெரியும், திராவிட மொழி குடும்பம் தெரியும். அதை பத்தின வரலாறு ஐயா வைகோவுக்கு அடுத்தபடி அவங்க பேசுவாங்க. அப்படி ஒரு நமக்கு உடன்படாத திராவிட கொள்கையா இருந்தாலும் அதை பற்றின அறிவோடு அந்த கட்சியை ஆரம்பிக்கிறேன், அதை அனுபவத்தோடும் கட்சி ஆரம்பிக்க போகும்போது அதனுடைய வீச்சு அரசியல் ஒரு மாதிரியா இருக்கும். ஓரளவு கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளும் ஏதாவது ஒரு சரக்கு இருக்கும். இது விஜய் ஆரம்பிக்கிற தமிழக வெற்றி கழகங்கிறது வந்து நம்மள்ட்ட அது திடீர்னு ஒரு நேற்று பெஞ்ச மழையில மாதிரி தான் மழைக்கால பறவை மாதிரி தான் இருக்கும். அதுல பெரிய சித்தாந்தம் இருக்க வாய்ப்பு இல்லை, அதனால ரெண்டையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. இல்லை, எனக்கு அந்த விஜயனுடைய கூட்டங்களை பார்க்க போகும்போதெல்லாம் வந்து எனக்கு தோன்ற அந்த பழமொழி இதுதான், எப்படி வந்து வெளிச்சம்னு நினைச்சு வெட்டில் பூச்சிகள் ஈசல்கள் வந்து கூட்டம் கூட்டமா போய் ஈசல்களினுடைய உயிர் வாழ்நாள் வந்து ஒரு நாள் தான். அது மாதிரிதான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச குறுகிய 3 மாதத்துக்குள்ளேயே கரூரோட அவரை கபூர்ல போட்டு புதைச்சு விட்டாங்க. ஏன்னா அதாவது இன்னைக்கு நிலைமைக்கும் கூட அடுத்தடுத்து மாநாடுகளை பத்தி தான் அந்த கட்சி சிந்திக்கிறத தவிர தன் கட்சியினுடைய உட்கட்டமைப்பு, தன் கட்சியினுடைய கருத்தியல் கொள்கை அதை எடுத்து பேசக்கூடிய பேச்சாளர்களை பத்தின சிந்தனைக்குள்ளேயே இன்னும் தமிழக வெற்றி கழகம் போக முடியாது. விஜய் போய் பேசினா அந்த கொள்கை பேசப்படுது அப்படின்னா, விஜய் இல்லாமல் பேசப்பட்டால் அந்த கொள்கை ஏற்கப்படுதாங்கிறத அந்த கட்சி ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா இடங்களுக்கும் விஜய் போக முடியாது. அப்ப விஜய் போக முடியாத இடங்களுக்கு ஒரு பேச்சாளர்கள் போகணும், கொள்கை பரப்பு பேச்சாளர்கள் போகணும். போகும்போது அவங்க எடுத்துக்கிற சித்தாந்தம் என்ன, அவங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்கு, அதை பத்தின ஒரு வளர்ச்சியை பத்தி, அதை பத்தி அதை உருவாக்குதலை பத்தி எல்லாம் நம்ம திட்டமே இல்லாம இருக்காங்க. ஆனா நீங்க பாருங்க, வேண்டாம் இந்த 1.5 வருஷம் தேர்தல் இருக்குல்ல, இந்த தேர்தலுக்குள்ள திராவிட வெற்றி கழகத்தினுடைய வீச்சு பயங்கரமா இருக்கும். நான் நினைக்கிற மாதிரி கரெக்டா இருந்தா அது கரெக்டா இருக்கும், சரியான வீச்சா இருக்கும். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை விட ஒப்பிட்டு முறையில் பார்க்க போகும்போது ஏன்டா பேச்சாளர்கள், கருத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், அரசியல்ல பழுத்த அனுபவம் தமிழக வெற்றி கழகத்தை வந்து வீழ்த்துறதுக்கு எதிர்கட்சிகள்லாம் தேவையில்லை, அந்த கட்சியில உள்ள முதன்மை தளபதிகளே போதும்.
ஆதவ அர்ஜுனா எப்படி வந்து வெள்ளை கருப்பு நீங்க சைக்கிள் அடுத்த கட்ட தலைவர் சொல்றீங்க. நான் தமிழக வெற்றி கழகத்தை காலி பண்றதுக்கு ஆக்குறதுக்கு தலைமை அவர் தலைவரே விஜயே போதும். விஜயே போதும், வேற யாரெல்லாம் தேவையில்லை. அவராலேயே அந்த கட்சி குட்டிச்சோரா போயிருக்கு. ஆமா, அவராலேயே போயிரும்ல அது. சரி, இப்ப ஒரு தலைவன்கிற வந்து தன் கட்சியை வளர்த்தெடுக்க தகுதி உள்ளவனாக இருக்கணும். அந்த தகுதி விஜய்க்கு இல்லைங்கிறது தான். ஐயா கமலஹாசனுக்கு இல்லாதனாலதான் அவர் போய் திராவிடத்துல சரணடைஞ்சிட்டாரு. அதே மாதிரி இவரும் சரணடைவாரு. எடுத்து வளர்க்குற புள்ள மாதிரிலாம் ஒருத்தர் அந்த கட்சியெல்லாம் எடுத்து வளர்த்து கொண்டு போயிட முடியாது. அது அந்த தலைவர் அந்த ஆக்கும் திறன், அந்த வளர்ப்பு திறன், அந்த கொள்கை பிடிப்பு, கொள்கை திறன், பேச்சு திறன் வந்து தலைவருக்கே இருக்கணும். எப்படி ஒரு அதாவது செஞ்ச தொழில கேட்ட விட்டவனும் கேட்டான், செய்ய தெரியாத தொழில செஞ்சவனும் கேட்டாங்கிற மாதிரி பேசவே தெரியாதவனுக்கு அரசியல் என்ன வேலை? இந்த வேலை அதுங்கிற மாதிரி பேசியே நாட்டை பிடிச்ச நாடு. நம்ம அரசியல்ல வந்து நாட்டை பிடிச்ச நாடு இந்த தமிழ்நாடு. பேசியே நாட்டை பிடிச்ச நாடு. இங்க வந்து இவ்வளவு பேர் இருக்கையில நீ பேசாம வந்து மௌன புரட்சி அவங்க அதுக்கு பேரு. யாரோ ஒருத்தர் பேசினாரு, இந்த உலகத்தில் நடந்த அனைத்து புரட்சிகளும் ஒருவன் குரலிட்டு, ஒருவன் கூக்குரலிட்டு, ஒருவன் சத்தமிட்டு பேசி அடைந்த புரட்சிகள் தான் இந்த உலக வரலாற்றிலே இருந்திருக்கு. பேசாமல் செய்த புரட்சி எங்கேயும் நடக்கல. பேசாமல் செய்த புரட்சின்னா என்னன்னு சொல்லலாம்னு கேட்டா, அமைதியை சொல்றதா இருந்தா புத்திசத்தை சொல்லலாம், புத்தரை சொல்லலாம். அவர் கண்ட புரட்சி நம்ம காந்தியடிகள் இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ ஆயிட்டாரு. என்ன அதுக்கு முன்னாடி நடந்தது ஃபுல்லா சண்டை தான் நடந்திருக்குது. 1980களில் இருந்து 700களில் இருந்து வரலாறு, விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் எதிர்ப்பு, சண்டை, நம்மளுடைய முன்னோர்கள் போட்ட. அதாவது அந்த தலைவன்கிற அந்த பாங்க, போராட்ட குணம், அந்த போராடும் தன்மை, இறுதி வரை நிற்பது, எதிர்த்து போராடுவது, கருத்துக்களை சமாளிப்பது, விமர்சனங்களை சமாளிப்பது, யுக்திகளை மாத்துவது, அதுதானே தலைவனுக்குள்ள அழகே. அதுக்கே நான் ஒருத்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா அந்த படை சென்று சேராது. கேட்டு 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 ஆதவர்ஜனாட்ட கேட்டு 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 அல்லது புஷியானந்த கேட்டு கேட்டு விஜய் எடுக்கிறாருண்டா அந்த படை போய் சேராது. இவர் கட்டளையிடும் இடத்துல இருக்கணும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, எதிரிக்கு தகுந்தவாறு தன் யுக்திகளையும் தன் நடைமுறைகளையும் மாத்தினா தான் அந்த போர் வெல்லும். நீங்க மௌன புரட்சியா இருந்தாலுமே கூட அதுக்கு ஒரு கொள்கைன்னு வேணும்ல. ஏன் மௌனமா இருக்காங்கிறது அடிப்படை அதை கேட்க போகும்போது சொல்லணும் தானே வேணும். பத்திரிகையாளர் கொண்டு மைக்க நீட்டு ஏங்க இப்படி உம்முண்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஆமா நான் உம்முண்டு இருக்கேன், நீங்க கம்முண்டு இருக்கீங்க சொல்லுவீங்க. அவரே சொன்ன கதை படத்துக்கு சரியா இங்க அரசியலுக்கு சரி வராது. கருத்தால் இல்லைன்னு பாப்போம், எப்படி கொண்டு போறான்னு பாப்போம். இது உண்மையாலுமே அந்த ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் வந்து அண்ணனுக்கு ஒரு ஜனநாயகன்கிற விருதை கொடுத்துருக்கணும். ஆமா, இப்ப உண்மையாலுமே இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆளுமை மிக்க தலைவர்னு சீமான இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா ஜனநாயகம்னா என்னங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லுபவர் சீமான். அது எப்படிப்பட்ட ஜனநாயகமா இது இருக்கணும் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. அவருடைய அவர் அந்த விருது அவருக்கு ஒப்பான விருது, 100% ஒப்பான விருதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் வந்து எல்லா துறைகளிலுமே வந்து ஜனநாயகத்தை முன்னிறுத்துறவர். தேர்தல், வாக்குரிமை, அதாவது இந்த தேர்தல் ஆணையத்துக்கு, தேர்தல் கமிஷன் ஆணையத்துக்கும் வந்து அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை எடுத்திருக்காரு. நீங்க வந்து எந்த அடிப்படையில் மக்களை சந்திக்கிறவனுக்கு பதவி கிடைக்குது சரி, மக்களையே சந்திக்காதவனுக்கும் பதவி கொடுக்கறது என்ன ஜனநாயகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, அந்த நியமன எம்பிங்கெல்லாம் வந்து அது ஒரு தேவையற்ற செயல். அதெல்லாம் வந்து அப்ப இத்தனை கோடி மக்களால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு அரசால் முடியாதது ஒரு தனிபெரும் முதலாளியால தான் தரமான கல்வி, மருத்துவம், குடிநீர் வழங்க முடியும். அப்படின்னா இது என்ன ஜனநாயகம்? ஆனா இவங்க சொல்லிக்கிறாங்க ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களுக்கும் ஜனநாயகத்தை வீழ்த்துபவர்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு. என்னைய கேட்டா நீங்க எந்த துறையில எடுத்தாலும் தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல்ல ஜனநாயகம்ங்கிறதே கிடையாது. அன்னைக்கு பழனிபாவே சொல்லிட்டு போயிட்டு இது என்ன நாடாடா இது. ஆனால் ஜனநாயகம் படி இந்த நாடை வழிநடத்தி செல்வதற்கு உண்டான அனைத்து கட்டமைப்புகளும் தயார் செய்யப்பட்டிருக்கு. எல்லா சட்டங்கள் இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள, பாராளுமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி வரிசை, அது ஜனநாயகம் தான். ஆனால் அங்க ஏற்கப்படுதா, அது வந்து மதிக்கப்படுதா, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுதா? இல்ல. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்க போகும்போது லைவ் துண்டிக்கப்படுது, நேரலை. ஆமா, இப்ப இந்த ஜனநாயகம் போகும்போது ஏன் அவை குறிப்பில் இருந்து நீக்கணும்னு என்ன இருக்கு? பேசக்கூடாத வார்த்தைகளை யாரும் பேசல. ஒழுக்கமற்ற அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வார்த்தைகளை அங்க யாரும் பேசல. ஒரு கட்சியை பத்தினா, கட்சி தலைவரை பத்தினா தவறான கொள்கையை பேசி ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்றங்களை சொல்றது அவை குறிப்பில் இருந்து எப்படி நீக்கிறது? அப்ப அந்த ஒரிஜினாலிட்டி போகுதா? அப்ப அந்த செய்தி அங்க மறைக்கப்படுதா? அப்ப அந்த செய்தி ஜனநாயகம் இல்லை. ஒரு செய்தியை ஒருத்தர் பிரசுரிக்க போகும்போது அந்த செய்தியை தான் என்ன நினைச்சாலும் ஒருவரை நல்லவராகவோ கெட்டவராகவோ நியாயமானவராகவோ காட்ட முடியுங்கிற மாதிரி பத்திரிகை சுதந்திரம் இருக்குது. அது ஜனநாயகமற்ற செயல். அது பத்திரிகைக்கு ஜனநாயகமா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு சென்சார் போர்டு வச்சு அவங்கள வந்து அதை சரி பண்ணி
இது உண்மை இது நேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல போகும்போது பத்திரிகை சுதந்திரத்துல பத்திரிகை ஜனநாயகம் இல்லை. அதே மாதிரி ஒரு போராளி எடுத்து மரணிச்சிருக்காங்க, ஒரு போராட்டத்தில் நிக்கிறாங்க, ஒரு கனிம வள கொலையில ஒருத்தர் போராட்டம் நிக்கிறாங்க, திடீர்னு விபத்துல இறக்குறாங்கன்னா அந்த விபத்துக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பினால தான் வந்துக்க முடியும். அப்ப இந்த மாதிரி வழக்குகளை ஏன் உயர்நீதிமன்றங்களோ உச்சநீதிமன்றங்களோ தன்னார்வத்தோடு எடுக்க மாட்டேங்குது? நீதிமன்றங்களுக்கும் ஏன் தன்னார்வத்தோடு எடுக்க மாட்டேங்குது? எடுக்கணும். நீதிமன்றம் ஒரு 16 வயசு ஒரு 16 வயசு பருவமடையாத ஒரு கல்லூரி பெண்ணை ஒரு பள்ளிக்கூடத்து பெண்ணை ஒரு மிருகம் கற்பழிக்குது அப்படின்னு சொன்னா இதை வந்து ஏன் தன்னிச்சையா வந்து அந்த நீதிமன்றம் எடுக்க மாட்டேங்குது? சுயமா வழக்கு எடுத்து அவனுக்கு தண்டனையை வழங்க மாட்டேங்குது. ஒரு தேர்தலில் வந்து பணம் பட்டுவாடை செய்யப்படுதுங்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் லெவலில் உள்ள மாவட்ட நீதிபதிகளுக்கு தெரியாமே நடக்குது. ஏன் அவங்க என்ன வேற ஒரு கிரகத்துல இருந்து அப்படியே வர்றாங்க தீர்ப்பு சொல்றதுக்கு? இந்த நாட்டு ஜனநாயக கட்டமைப்புல நடக்கிறாங்க. அதான் இவர் சொல்லுவார்ல, இவர் எம்ஆர் ராதாவா 30 வருஷமா பொய் சொல்லியே பொழப்பு நடத்தின ஒரு வக்கீல் நீதி சொல்லுவாங்க. ஜட்ஜ் ஆன உடனே அவன்கிட்ட இருந்து நீதியை எதிர்பார்க்கிறது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம்டா. இதுதான் பெரியார் சொன்ன பகுத்தறிவு. இதுதான் பெரியார் சொன்ன பகுத்தறிவு, ஈவேரா சொன்ன பகுத்தறிவு. அப்ப இது இந்த நீதித்துறையில ஒரு ஜனநாயகம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாடு இன்னமும் தாழ்த்தப்பட்டவன் இந்த ஆதிக்குடியை பேசிக்கிட்டே இருக்கு. அவன் எப்படா உயர்த்தப்படுவான்? யாரால் தாழ்த்தப்பட்டான்? எல்லாரும் மாதிரி தான் பிறந்தான். எல்லாம் கேள்வி கேட்கறது சீமான் தான். இந்த ஜனநாயகத்தை யார் பேசுறது? ஆக மொத்தம் சாதிய கட்டமைப்புக்குள்ள ஜனநாயகம் இல்லை. இன்னமும் ஆதி திராவிட குடிகளுக்கு தனி நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்படுது இந்த நாட்டுல. சுதந்திரம் அடைஞ்சு 73 வருட காலம் ஆயிடுச்சு. 2025 இன்னமும் அந்த இடத்துக்கு காலனின்னு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன காலனி? காலனி மயமாக்கப்பட்டதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? விடுதலை வாங்கி வந்துட்டோம். நம்ம அப்புறம் மறுபடியும் அது என்ன காலனி? அந்த காலனிக்குள்ள யார் வாழ்றா? அவங்களுக்கு ஏன் தனி தொட்டி, தனி சுடுகாடு? அவங்களுக்கு ஏன் தனி குடியிருப்பு? 73 வருட காலம் ஆச்சு. இன்னும் நமக்கு குடியுரிமையே கொடுக்கல. மக்களுக்கு அந்த மக்களுக்கான ஜனநாயகம். அப்ப இந்த மாதிரி நாட்டுக்குள்ள ஜனநாயக கட்டமைப்பு இருக்க தவிர, ஆனால் ஜனநாயக செயல்பாட்டுல இருக்குதா அப்படின்னா எல்லா துறைகளிலுமே அது தொய்வுலடைஞ்சுதான் இருக்கு. ஆனா இந்த கேள்வியை வந்து இளைஞர்களுக்கு புகுத்தியவர் சீமான். இந்த கேள்விகளை கேட்கிறவரை சீமான் தான். நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஆடியோக்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குடிதண்ணி தொட்டியில வந்து வேங்கை வயல் இது கலந்தாங்களே, அப்பவே அவ அண்ணன் பேசிட்டாரு, நீ பொது தொட்டி தானே கட்டிருக்கணும், உன்னை யாரா தனி தொட்டி கட்ட சொன்னது? பொது தொட்டி கட்டி இருந்தா அவன் கலந்துருக்க மாட்டான்ல, அவன் வீட்டுக்கு அந்த தண்ணி தானே போகும். அப்ப அரசே அதை வழிவகை செய்யுது. அவனை தனியா பிரிச்சு வைக்குது, அவனுக்கு தனியா வீடு வாசல் கொடுக்குது, அவனை வந்து தனியா நீர் தொட்டி கொடுக்குது, தனியா சுடுகாடு வச்சு கொடுக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏன் சமத்துவ சுடுகாடுன்னு வைக்க வேண்டியதானே? அங்க வந்து மற்ற கலைஞர் கருணாநிதி செஞ்சவர் சமத்துவ சுடுகாடு, எல்லா மக்களும் தேவையானவங்க அங்க பவச்சுக்கலாமே, ஏன் அதை கொண்டு வர முடியல? அப்ப இந்த அரசு அதுல ஒரு 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 பிரச்சனையை வைக்குது. அதை வச்சு அதை தனித்துவப்படுத்தி அவங்கள வந்து கையர் நிலையில கொண்டு அவங்களை நிப்பாட்டி அவங்களை தனித்துவப்படுத்தி அவங்க ஆட்சியாளர்கிட்ட கையேந்து நிக்கிற சூழ்நிலையை உருவாக்கி மனசுல வந்து வலிமை வந்துடக்கூடாது. இல்ல நம்ம எல்லாம் ஒரே தமிழ் சமூகம்டா அப்படிங்கிற திமிரு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா. அதனாலயே இந்த சாதி அமைப்புல நம்ம எல்லாம் சின்ன என்கிட்டயே அன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்க என்னப்பா நாங்க மைனாரிட்டி சமூகம், ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்காரன் அவனை எதிர்த்து என்னால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு அந்த மக்களுக்கு மத்தியில உளவியல நீங்க திராவிட மேடைகள்ல பேசும்போது பேசுங்க. கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் தான், பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் சாதி ஒழிஞ்சிச்சு. அதனாலதான் எல்லா தொழிலையும் எல்லாரும் செய்யறாங்க, எல்லா இடத்துலயும் எல்லாரும் புலங்குறாங்க. இன்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல சேர்ந்தவங்க, அவங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல சேர்ந்த அந்த ஆதிக்குடி மக்கள் இன்னைக்கு வந்து எங்கோ உயரத்துல இருக்கிறாங்க, ஆட்சியில இருக்கிறாங்க, அதிகாரத்துல இருக்கிறாங்க பேசுவாங்க. இது எல்லாம் காலம் கையளித்த வாய்ப்பு, நாகரிகம் கையளித்த வாய்ப்பு. இப்ப அன்னைக்கு வந்து ஒரு சமுதாயம் மட்டும்தான் முடிதிருத்தும் சமுதாயம், மருத்துவ சமுதாயமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துல உள்ளவங்களும் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறாங்க, முடிவெற்ற கடை வச்சு நடத்துறாங்க. இவன் இப்ப கத்திரிக்கோள் நடத்துறதுல ட்ரீம் மிஷின்ல தான் வச்சிருக்காரு. கலைஞர் கருணாநிதி கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க, சலூன் வச்சிருக்காங்க, நவீனப்படுத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது வந்து நாகரிகத்தினுடைய மாற்றத்தினால் நடந்த நிகழ்வு தானே தவிர இது அரசியல்வாதிகளோ சித்தாந்தவாதிகளோ ஒரு தனி தலைவரோ ஏற்படுத்தின புரட்சி இல்ல. ஆனா தலைவர்கள், கட்சி தலைவர்கள் திராவிட சித்தாந்தத்தில் என்ன செய்வாங்க, எங்க திராவிட தலைவர்களாலதான் இது நடந்துச்சுங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அதை புனைவாங்க. அப்படி அந்த மாதிரி தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் எங்க அண்ணன் செந்தமன் சீமான் சொல்ற மாதிரி ஜனநாயகம் என்று ஒன்று உள்ளது. அது பேணப்படுதா இல்ல போற்றப்படுது, பேணப்படுதாங்கிறதுல கேள்விக்குறிதான். 2026 உண்மையான ஜனநாயக முதல்வர் யார் என்பது சீமான் அவர்கள். அதுக்கு ஒரு கோடு வச்சிருனே, இந்த நாட்டுல மக்களுக்கு தேவையான மக்கள் நல சுயநலமற்ற அரசியல் வெல்லும் அப்படிங்கறது ஜனநாயகமா இருந்தால் சீமான் 2024 வெல்லணும். வெண்டா இந்த நாட்டில ஜனநாயகம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே. அதுதான் அளவுகோல். என்னைக்கு சீமான் வெற்றி அடைகிறாரோ
தமிழ் தேசிய சிந்தனையை பேசி, மக்கள் நலனை பேசி, தற்சார்பு பொருளாதாரத்தை பேசி, கனிம வள கொள்ளையை எதிர்த்து, என்ன சாதிய படுகொலைகளை எதிர்த்து, ஆணவ படுகொலைகளை எதிர்த்து, பெண்ணியம் பேசி, பெண்ணியம் போற்றுதல் பேசி, மக்களின் பிரச்சனை பேசி, வாழ்வாதாரம், தொழில், இது எல்லாத்தையும் பேசி இந்த நாட்டுல எல்லா மக்களும் சேர்ந்து ஜீமானை முதலமைச்சராக உருவாக்குறாங்களோ அன்னைக்கு இந்த நாட்டில் 100% ஜனநாயகம் உயிர் பெற்று எழுதுகிறதுதான் அளவீடு. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகனா விஜய் அவர்களுடைய திரைப்படம் வர்றதுக்கு முன்னால 26 சீமானவர்கள் உண்மையான ஜனநாயகனா எழுந்து நிப்பாரு அப்படிங்கிற மாற்றமே இல்ல. நம்ம போர்வால் வீரர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். அதுக்கு உண்டான எல்லா அடையாளங்களும் தென்படுது. அதுக்கு உண்டான சமூக அடையாளங்கள் எல்லாமே தென்படுது. ஆமா, ஒரு தனியார் நிறுவனம் வந்து கூப்பிட்டு வச்சு சர்வே எடுக்கிறான் அப்படின்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. அரசியல்ல வந்து பொதுஜனத்திலையும் வெகுஜன மக்களை வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அரசியலை கொண்டு திணிச்சிடலாம். ஆனால் கல்வி அறிவைக்கு பெறாத சமூகங்கள் இருக்குல்ல, கிராமப்புற சமூகங்கள்ல இருக்கிறாங்கல்ல, ரொம்ப பிற்படுத்தப்பட்ட கிராமங்களில் உள்ள சமூகங்களில் உள்ள மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த அரசியலை புகுத்துறது ரொம்ப சிரமம். அது கலைத்துறை மூலியமா ஏற்கனவே நடந்திருக்கு. எம்ஜிஆர் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா நீங்க ஒரு ஊர்ல ஒரு மாடு மேய்க்கிற, ஒரு ஆடு மேய்க்கிற, ஒரு விவசாயம் பண்ற பூர்வ குடிகள்கிட்ட போய் நீங்க போய் கேட்டீங்கன்னா அங்க அவங்களுடைய மனசுல அண்ணன் சீமான் புகுந்துருக்கு. இதுதான் வெற்றி. ஆமா, புரியுதா உங்களுக்கு? இப்ப கலாச்சாரம் உள்ள சமூகத்திட்ட வந்து நாகரிகமான நகர்ப்புற சமூகங்கள்ல ஈஸியா போய் சேர்ந்துடலாம். சரி, இதுக்கு அது இருக்கு, இது இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், புரிஞ்சுக்குவாங்க, பல தகவல்களை பாக்குறாங்க. கிராமங்கள்ல போய் சேர்க்கிறது அதுல வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயகாந்த் அடுத்து அண்ணன் சீமான் போய் சேர்ந்திருக்காருங்கிறதா நம்மளுடைய. ஓரளவு கிராமப்புறங்கள்ல போய் சேர்த்தாச்சு. ஆனா இன்னும் பழங்குடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 26 அந்த பயணத்தை நம்மளும் பயணிப்போம். கண்டிப்பா நோக்கி நகர்த்துவோம். போர்வால் வீரர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நாம் தமிழர்.